வணக்கம். போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே இந்த செய்திகளை கேட்கும்போது ரொம்ப மனசு பதட்டமா இருக்கும். இது ரொம்ப காமனும் கூட. ஏன்னா ஒரு போர் சம்பந்தமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும் பட்சத்தில் எல்லாருக்குமே ஒரு பயம் வருவது இயற்கையான ஒரு விஷயம். பட் இந்த பயத்தை நம்ம எப்படி கையாள போறோம்ன்றதான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக நீங்க முகநூல்களாக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இதில் அதிகப்படியான செய்திகள் வார் சம்பந்தமான விஷயங்களை நீங்க பார்க்க நிறைய பேருக்கு மன ரீதியான பயங்களோ பதற்றங்களோ அல்லது பிடிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் வருவதற்கான காரணங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. அதனால நீங்க எல்லாருமே கொஞ்சம் கான்சியஸா ரெஸ்பான்சிபிளா அதை தகவலாக படிக்க பாருங்க. மோரோவர் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விதிமுறைகள், பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுங்க. ஒருவேளை நீங்க இந்த பதட்டத்தினால பாதிக்கப்பட்டு சரியா தூங்கல, சரியா சாப்பிடல, நெஞ்செல்லாம் ரொம்ப பதட்டமா இருக்கு அண்ட் பால்பிட்டேஷன் சொல்லக்கூடிய சத்தங்கள் கேட்குற மாதிரி இருக்கு அண்ட் சரியா சாப்பிட முடியல அண்ட் தூங்க முடியல, தூங்கினாலும் கண்கள் எல்லாமே ஒரு மாதிரியா பயமா இருக்கிற மாதிரியும் அல்லது கனவுகள் வர்ற மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதட்ட நிலை இருக்குன்னு அர்த்தம். ஒரு டேபிள் டாப் அட்வைஸா நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்க பிரீதிங்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ரிலாக்ஸ்ட் ஆகுங்க. அல்லது 5-4-3-2-1 டெக்னிக்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 5 விஷயத்த உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 5 விஷயத்த பாருங்க, ஒரு 4 விஷயத்த தொடுங்க, ஒரு 3 விஷயத்த கேளுங்க, ஒரு 2 விஷயத்த ஸ்மெல் பண்ணுங்க, ஒரு விஷயத்த டேஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரையும் உங்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் டெய்லி செய்ய பாருங்க. சைக்கோ சோஷியல் சப்போர்ட்னு சொல்ற மாதிரி உங்க ஃபேமிலி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே பேசுங்க. அண்ட் மீடியா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை பார்க்கறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இந்த மனப்பதட்டத்திலேருந்து, வார் ரிலேட்டட் ஆங்ஸைட்டிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஒருவேளை இப்போ நான் சொன்ன அறிகுறிகளை உங்களால் சரியாக கையாள தெரியவில்லை அல்லது கையாள முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்கள் சைக்காட்ரிஸ்டை பார்த்தா கூட இந்த பிரச்சனைகள் சரியாயிடும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நாம் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பது நம் கையில். Thank you.